நாட்டை பொறுப்பேற்க தயார் நாமல் பகிரங்கம். வெடுக்குநாரி மலையில் சிவராத்திரி பூஜை வெளியான தகவல். இலங்கையை உலுக்கும் தொடர் துப்பாக்கிச் சூடுகள். பாதுகாப்பு அமைச்சு வெளியிட்ட தகவல். பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த ஒருவர் கைது. சில தொடருந்து சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம். இந்திய மீனவர்களின் அத்துமீறல்களுக்கு எதிராக 27ஆம் தேதி யாழில் போராட்டம். விவசாயிகள் மீது கை வைத்ததால் தான் பிரபாகரனின் கதை முடிந்தது. கோட்டாவும் வீடு செல்ல நேரிட்டது. அமைச்சர் வசந்த சமரசிங்கவிற்கு எதிராக காணி மோசடி வழக்கு. பாதாள உலகில் 1400 பேர் அடையாளம். தீவிரமாகும் புலனாய்வு விசாரணை. இலங்கையர்கள் உட்பட 300 பேர் பனாமாவில் தடுத்து வைப்பு. நான் எந்த நேரத்திலும் நாட்டை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கட்சி தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்ற போதே நாமல் ராஜபக்ச மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிற்கு உறுப்பினர்களை சேர்ப்பதற்கான விளம்பர நிகழ்ச்சி நேற்று பத்திரமுள்ள நெல்லும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த நாமல், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் கலைக்கப்படும் எந்நேரத்திலும் நாட்டை பொறுப்பேற்க தயாராக இருப்பதாக தெரிவித்தார். நெடுங்கணி வெடுக்குநாரி மலையில் சிவராத்திரி தினம் தொடர்பாக ஆலிக பூசகர் மற்றும் ஆலிக முக்கியஸ்தர் ஒருவரிடம் நெடுங்கணி காவல்துறையினரால் விவரங்கள் பெறப்பட்டுள்ளது. நெடுங்கணி வெடுக்குநாரி மலை ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம் மற்றும் அதனை அண்டியுள்ள பகுதிகள் தொல்பொருள் திணைக்களத்துக்கு கீழ் உள்ளதாக தெரிவித்து அந்த திணைக்களம் மற்றும் நெடுங்கணி காவல்துறையினரால் பொதுமக்கள் வழிபாடுகளை மேற்கொள்வதற்கு பல்வேறு தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த வருடம் சிவராத்திரி தினம் அன்று மாலை 6 மணிக்கு பின்னர் சிவராத்திரி பூஜைகள் செய்ய முற்பட்ட 8 பேர் நெடுங்கணி காவல்துறையினரால் அடாவடியான முறையில் கைது செய்யப்பட்டனர். இது தமிழ் மக்கள் மத்தியில் கவலையை ஏற்படுத்தியதுடன் காவல்துறையினரின் செயற்பாடுகளுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தது. இந்நிலையில் அது தொடர்பான வழக்கு வவுனியா நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கைது செய்யப்பட்ட 8 பேரையும் வழக்கிலிருந்து முழுமையாக விடுதலை செய்த நீதிபதி காவல்துறையினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினையும் தள்ளுபடி செய்தார். இவ்வாறான பின்னணியில் இம்முறை சிவராத்திரி தினம் தொடர்பாக ஆலயத்தின் பூசகர் மற்றும் முக்கியஸ்தர் ஒருவர் நெடுங்கணி காவல்துறையினரால் நேற்று முன்தினம் அளிக்கப்பட்டு அவர்களிடம் விவரங்கள் பெறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஆலயத்தின் பூசகர் மதிமுக ராசாவிடம் கேட்டபோது, இம்முறை சிவராத்திரி விரத பூஜைகள் காலை முதல் மாலை 6 மணி வரை முன்னெடுப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் 6 மணிக்கு பின்னர் பிறிதொரு பகுதியில் சிவனுக்கான இரவு அனுஷ்டானங்களை செய்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதுடன் சிவராத்திரி தினம் வெடுக்குநாரி மலையில் சிறப்பாக இடம்பெறும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணைகளை சீர்குலைத்து நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த சில குழுக்கள் திட்டமிட்டு செயற்பட்டு வருவதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் DWRD செனவிரத்ன தெரிவித்துள்ளார். கொழும்பிலுள்ள தகவல் ஊடக அமைச்சில் இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் அக்குழுக்கள் தொடர்பிலும் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றுக்கு எதிராக சட்டம் கடுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 17 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களால் ஏற்பட்ட உயிரிழப்புகளும் கோரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவங்கள் 5 பதிவாகியுள்ளது. மேலும் கடந்த காலங்களில் இடம்பெற்ற கொலைகள், கடத்தல்கள் உட்பட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலும் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ள விசாரணைகளை சீர்குலைத்து நாட்டில் அமைதியின்மையை ஏற்படுத்த சில குழுக்கள் திட்டமிட்டு செயற்பட்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். துபாயில் தலைமறைவாகியுள்ள பாதாள உலக கும்பலைச் சேர்ந்தவரும் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரருமான சேதபத்த கசுன் என்பவரின் உதவியாளர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு வடக்கு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கொழும்பு வடக்கு போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர் கொழும்பு முகத்துவாரம் போகக சந்திக்கு அருகில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கொழும்பு வெல்லம்பிட்டி பிரதேசத்தில் வசிக்கும் 23 வயதுடையவர் ஆவார். சந்தேக நபரிடமிருந்து 11 கிராம் 500 மில்லிகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் வாள் என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக முகத்துவாரம் போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளினை முகத்துவாரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.
சில தொடருந்து சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. களனிவெளி தொடருந்து பாதையில் இன்று மற்றும் நாளைய தினங்களில் இயக்கப்படவிருந்த தொடருந்து சேவைகளே இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளன. பெங்கிரிபதி பிரதேசத்தில் மேற்கொள்ளப்படும் புனரமைப்பு பணிகள் காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்திய மீன்பிடியாளர்களின் சட்டவிரோத இழுவை படகு தொழில் நடவடிக்கையை தடுத்து நிறுத்துமாறு கோரி எதிர்வரும் 27ஆம் தேதி யாழ் நகரில் போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளதாக தீவக கடற்றொழில் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இந்திய மீனவரின் சட்டவிரோத இழுவை மடி தொழில் நடவடிக்கையானது வடக்கில் குறிப்பாக எமது தீவக பிரதேசத்தை கடுமையாக பாதித்து வருகின்றது. இதை நிறுத்துமாறு நாம் பல போராட்டங்கள் கோரிக்கைகளை முன்வைத்தாலும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை. இந்நிலையில் எமது வாழ்வுரிமைக்கான பொருளாதார ஈட்டலை உறுதி செய்ய நாம் வீதியில் இறங்கி போராட்ட தீர்மானித்துள்ளோம். அதன் அடிப்படையில் தீவக கடற்றொழில் அமைப்புகளான மண்டித்தீவு, நெடுந்தீவு, நைனாதீவு, எழுவைதீவு, வேலணி, புங்குடுதீவு உள்ளிட்ட கடற்றொழில் அமைப்புகள் ஒன்றிணைந்து போராட்டத்தை முன்னெடுக்கவுள்ளோம் எனவும் மீனவ அமைப்புகளின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். அதன் அடிப்படையில் எதிர்வரும் 27ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறும் இந்த போராட்டம் யாழ் பண்ணையில் உள்ள கடல்வள நீரியல் திணைக்களம் முன்பாக ஆரம்பித்து ஆளுநர் அலுவலகம் வரை ஊர்வலமாக செல்லவுள்ளது. அத்துடன் ஜனாதிபதிக்கு மகஜர் ஒன்றும் வழங்கப்படவுள்ளது. விவசாயிகள் மீது கை வைத்தால்தான் பிரபாகரனின் கதை முடிந்தது எனவும் கோட்டபாய ராஜபக்சவுக்கு கூட ஆட்சியை கைவிட்டு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபே குணவர்த்தன தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்டம் மீதான விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார். விவசாயிகளால் ஆட்சியை தீர்மானிக்க முடியும், கவிழ்க்கவும் முடியும் என்பதே உண்மை. வேலுப்பிள்ளை பிரபாகரன் அன்று மாவிலாறுவை மூடினார். இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். என்ன நடந்தது? இறுதியில் 2009 மே மாதம் பிரபாகரனின் கதை முடிந்தது. விவசாயிகள் மீது கை வைத்ததால் தான் அது நடந்தது எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் ரசாயன உரத்துக்கு பதிலாக இயற்கை உரத்தை கொண்டு வருவதற்கு கோட்டபாய ராஜபக்ச முற்பட்டார். இறுதியில் 5 வருடங்களுக்கு முன்னரே அவரும் வீடு செல்ல நேரிட்டது. எனவே விவசாயிகள் பற்றி சிந்தித்து செயல்படுங்கள். அவ்வாறு இல்லாவிட்டால் தற்போதைய அரசாங்கத்துக்கும் அதே நிலைதான் ஏற்படக்கூடும் எனவும் ரோகித அபே குணவர்த்தன எச்சரிக்கை விடுத்தார். ரோகித எம்பியின் உரை முடிந்த பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ஒழுங்கு பிரச்சினை ஒன்றை எழுப்பினார். இவர் எமது தலைவர் பிரபாகரனை பற்றி கதைத்தார். 2009 அவரின் கதை முடிக்கப்பட்டது எனவும் கூறினார். அப்படியானால் ஏன் இன்னும் பயங்கரவாத தடைச்சட்டம் நீக்கப்படவில்லை என ராமநாதன் அர்ஜுனா சிங்கள மொழியில் கூற முற்படுகையில் அவரின் ஒலி வாங்கி நிறுத்தப்பட்டது. இதன்போது எழுந்த அமைச்சர் வசந்த சமரசிங்க, இது ஒழுங்கு பிரச்சினை அல்ல, தேவையற்ற பிரச்சினையை உருவாக்க முற்படுகின்றார் என கூறினார். இதனையடுத்து எழுந்த ரோகித அபே குணவர்த்தன, பிரபாகரனை இவர்களின் தலைவர் என நான் விழிக்கவில்லை. கென்சாட்டை எடுத்து பாருங்கள். அன்றும் அவர் பயங்கரவாதி, இன்றும் அவர் பயங்கரவாதி, நாளையும் பயங்கரவாதிதான் என குறிப்பிட்டார். அமைச்சர் வசந்த சமரசிங்கவிற்கு எதிராக காணி மோசடி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. 2 மாடி கட்டிடம் ஒன்றை கொண்ட காணியை போலி காணி உறுதி தயாரித்து மோசடி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மோசடியான முறையில் குறித்த சொத்து குத்தகைக்கு விடப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. சுமார் 36 லட்சம் ரூபாய் பெறுமதியான குத்தகை மோசடி மேற்கொள்ளப்பட்டுள்ளது என பாதிக்கப்பட்ட தரப்பினர் கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது எழுத்துமூல சமர்ப்பிப்புகளை மார்ச் மாதம் 7ஆம் தேதி நீதிமன்றத்தில் முன்வைக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய தரப்பினரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் 2 தடவைகள் உத்தரவிட்டுள்ளது. எனினும் சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என கூறி போலீசார் நீதிமன்றத்தை பிழையாக வழிநடத்தியுள்ளனர் என பாதிக்கப்பட்ட தரப்பின் சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். குறித்த தொழிற்சங்கத்தின் தலைவர் என வசந்த சமரசிங்க தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டாலும் வேறு தரப்பினரே தலைவர் உள்ளிட்ட பதவிகளை வகித்து வருவதாக நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சொத்துக்கள் உரிமை தொடர்பில் கடுவல நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் மார்ச் மாதம் 7ஆம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. நாட்டில் இதுவரை 58 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் காணப்படுவதாகவும் அவர்களை பின்பற்றுபவர்களில் சுமார் 1400 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். புலனாய்வு அமைப்புகள் மூலம் அவர்களை பற்றிய தகவல்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். நாட்டின் பாதுகாப்பு நிலைமை குறித்து நடைபெற்று வரும் சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் தற்போது இதனை கூறியுள்ளார்.
நாட்டில் இதுவரை 58 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களை பின்பற்றுபவர்களில் சுமார் 1400 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புலனாய்வு அமைப்புகள் மூலம் அவர்களை பற்றிய தகவல்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் அவர்களின் தலைவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று இந்த குற்றங்களை செய்து வருவதாகவும் பதில் பொலிஸ் மா அதிபர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்படி 2024ஆம் ஆண்டில் 93 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்றும் இதில் 75 துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் குறிப்பிடப்படாத கூர்மையான ஆயுதங்களால் 18 தாக்குதல்களும் அடங்கும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் 2025ஆம் ஆண்டில் இதுவரை 22 சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்றும் இதில் 17 துப்பாக்கி சூட்டு சம்பவங்களும் கூர்மையான ஆயுதங்களால் 5 தாக்குதல்களும் அடங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு நடந்த 17 சம்பவங்கள் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இதற்கு பதிலளிக்கும் விவாதமாக வன்முறை அதிகமாக உள்ள மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த குற்றங்களுக்கு காவல்துறை, ஆயுதப்படைகள் அல்லது பாதுகாப்பு சேவைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ ஆதரவளித்துள்ளதாகவும் அவர்களை அடையாளம் கண்டு கைது செய்ய ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகத்தால் நாடி கடத்தப்பட்ட இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 300 பேரை பனாமா ஒரு விருந்தகத்தில் தடுத்து வைத்துள்ளது. அவர்களை சொந்த நாடுகளுக்கு திரும்ப ஏற்பாடு செய்யும் வரை அங்கு அதிகாரிகளால் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள புலம்பெயர்ந்தோர் உதவி மற்றும் எங்கள் நாட்டில் நாங்கள் காப்பாற்றப்படவில்லை என்ற வாசகங்களை ஜன்னல்களினூடாக கவன ஈர்ப்புக்காக வைத்திருக்கின்றனர். ஈரான், இந்தியா, நேபாளம் மற்றும் இலங்கை, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், சீனா மற்றும் பிற நாடுகள் உட்பட ஆசிய நாடுகளைச் சேர்ந்தவர்களை நேரடியாக நாடு கடத்துவதில் அமெரிக்கா சிரமத்தை எதிர்கொள்கின்றது. எனவே பனாமா ஒரு நிறுத்துமிடமாக பயன்படுத்தப்படுகின்றது. பனாமாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையிலான இடம்பெயர்வு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக புலம்பெயர்ந்தோருக்கு மருத்துவ உதவி மற்றும் உணவு வழங்கப்பட்டு வருவதாக பனாமாவின் பாதுகாப்பு அமைச்சர் பிராங்க் அப்டேகா தெரிவித்துள்ளார்.